உட்காரலாம். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் யாவரையும் இந்த நாளிலே வாழ்த்தி உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே ஆண்டவருக்குள்ளே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வளர்ச்சி வளருதல் என்ற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். தேவ திட்டத்துக்குள் வளரும் பொழுது நம்முடைய வாழ்வு எவ்விதமாய் வளர்ச்சி அடைகிறது என்பதை நாம் முதலாவது பார்த்தோம். ஒரு ஆவிக்குரிய சந்ததியை கர்த்தர் எழுப்பி இந்த தேவ திட்டத்தின் மூலமாய் அவருடைய காரியங்களை எவ்விதமாய் உலகத்துக்குள்ளே நிரப்புகிறார் என்பதை நாம் பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக கர்த்தருடைய சந்நிதியிலே வளர்ந்த தெய்வ மனிதனை குறித்து நாம் தியானித்தோம். அவன் கர்த்தருடைய சந்நிதியிலே வளர்ந்தபடியினாலே அவனுக்கு முன்பின் எவனுமே அதை போன்று எழுப்பப்படவில்லை என்பதை நாம் பார்த்தோம். நாமும் கர்த்தருடைய சந்நிதியிலே வளருகிறபடியினாலே நமக்கும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை கர்த்தர் தர முடியும். மூன்றாவதாக உங்களோடு பேசும் பொழுது தேவனோடும் தேவ ஆவியானவரோடும் கூட நம்முடைய வாழ்க்கை பாதையிலே அவரோடு நடந்தால் நாம் நிச்சயமாய் வளர்ந்து ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்ற தலைப்பிலும் தேவனுடைய வார்த்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். இந்த நாளிலே சங்கீதத்தின் புஸ்தகம் 92ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நீதிமானாய் வளரு. வாசியுங்கள். சங்கீதம் 92:12. நீ செழித்து வளரும்படியாய் அங்கே முன்குறிக்கப்பட்ட சில காரியங்களை நம்ம அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். நீ எப்படி வளரணும்? நீதிமானாய் வளர்ந்தால். எவ்விதமாய் பனைமரம் ஒரு செழிப்புள்ள ஒரு மரமாய் அது வறட்சியான இடத்திலே காணப்பட்டாலும் அது ஒரு செழிப்புள்ள மரமாய் காலமெல்லாம் என்ன செய்கிறது? காணப்படுகிறது. அதில் உள்ள ஒரு விசேஷ தன்மை என்ன என்று பார்ப்போம் என்றால் அதில் ஒன்றுமே வேஸ்ட் ஆகாது. பனைமரத்தில் இருக்கிற எதுவுமே வேஸ்ட் ஆகாது. வேதம் ஒன்றை ஒப்பிட்டு சொன்னால் அதற்கு காரணங்கள் இருக்கும். காரணம் இல்லாமல் தேவன் எதையும் ஏதாகிலும் ஒன்றோடு கூட ஒப்பிட்டு சொல்லவே மாட்டார். அவர் ஏன் ஒப்பிட்டு சொன்னார் என்றால், பனைமரத்தை எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? சரி, ரட்சிக்கப்படாமல் இருந்தால் கள்ளும் குடிச்சிருக்கலாம். பனைமரத்தில் சாப்பிடுகிற பதநீரை ஒரு மனிதன் ஒரே மரத்து பதநீராக இருக்க வேண்டும். அவன் அதை சாப்பிட்டான்னு வச்சுக்கிங்களேன், அவன் உடம்பும் எப்படி ஆயிரும்னா நல்ல இரும்பு போல் மாறிடும். அவ்வளவு சத்துள்ளது அந்த பதநீர். இருக்கட்டும். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவர் சொல்ற மரத்தை காட்டி சொல்ல இதை மாதிரி நீ வளரலாம். ஆனால் நம்ம எதை பார்த்துட்ருக்கோம்? பார்க்கணுன்னு சொன்னதை பார்க்கறது கிடையாது. எதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதை பார்க்குறோம். புல்லை பார்த்துக்கிட்டு இருக்கான். துன்மார்க்கன் புல்லை போல என்ன செய்வான்? ஆனால் நம்ம யாருடைய செழிப்பை மட்டும்தான் பார்க்கிறோம்? புல்லை போல் செழிக்கிற ஒருவனை மட்டும்தான் அதிகமாய் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே இந்த கால வேளையில் தேவ சமூகத்தில் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற வந்திருக்கிற உங்களுக்குள்ள உங்கள் பார்வையை சற்று என்ன செய்யுங்க? கொஞ்சம் மாற்றி பாருங்கள். நிறைய பேர் பேசுகிறத கேட்டுறேன். அவங்க அப்படி ஆகிட்டாங்க, இவங்க இப்படி வளர்ந்துட்டாங்க, இப்படின்னு மாறிட்டாங்க. இப்படியே அவங்களையே பார்த்து கொண்டே தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி, சாஸ்திரிகள் கூட நட்சத்திரத்தை பார்த்து திசை கெடாமல் போய் சேர்ந்துட்டான். ஆனால் நாமோ பார்க்க வேண்டாதவைகளை பார்த்து திசை மாறி போய்கொண்டே இருக்கோம். அவைகளை இந்த கால வேளையிலே நாம் சரி பண்ணி விடுவோம் என்றால்
நிச்சயமாக கர்த்தர் ஒரு மாறுதலான நல்ல முடிவை நீங்கள் சொல்லணும், நான் சொல்கிறது எனக்கு தருவார். இறைக்கிற கிணறுல தாயா ஊறும். அது யார் சமூகத்தில் இறைக்கணும்? தேவ சமூகத்திலே வரும் பொழுது உன் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து தேவன் கொடுத்த அந்த நிறைவை தேவ சமூகத்திலே நீ ஊற்றுவாய் என்றால், அந்நாள் வேதனையை ஊற்றினால், கண்ணீரை ஊற்றினால், மாறாக நல்ல வார்த்தையோடு போனான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அந்த நிலைமையில் கர்த்தர் வைக்காதபடி நாம் மகிழ்ச்சியோடு தேவ சமூகத்தில் கடந்து வரும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறபடியினால, கர்த்தர் அதை நமக்கென்று நிரந்தரம் செய்து வைத்திருக்கிறபடியினால, நிச்சயமாய் ஒரு புதிதான வாழ்க்கைக்கு நேராய் நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து நடத்தி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே நாம் பார்க்க வேண்டிய ஒன்று, நான் நீதிமானாய் வளர்கிறேனா? வளர்கிறத பார்க்க சொல்லலை, நீதிமானா வளர்கிறேனா? எத்தனை பேருக்குள்ள நம்பிக்கை இருக்குது நான் நீதிமானா வளர்கிறேன்? பரவாயில்ல, எல்லாத்துக்கும் ஆமோதிக்க 2 சாட்சிகளால் உறுதிப்படும் என்பது போல 3 பேராய் சொல்லிவிட்டீர்கள். முப்புரி நூல் அப்பா இருக்கிற ஆளுக்கு பல பேர் உட்காந்துக்கிட்டு 3 பேர் தான் சாட்சி சொல்கிறீங்க. அப்போ எல்லாரும் நீதிமானாய் போல வளர வேண்டும் என்பதைத்தானே கர்த்தர் விரும்புகிறார். எல்லாரையும் ஒன்று போல தேவன் ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறபடியினால, நீங்களும் எல்லாரும் எப்படியா மாறிடணும்? இந்த உலகத்தில், இந்த குடும்பத்துக்குள்ளே, இந்த ஆளுகளுக்குள்ளே யாராக வளர முடியாது? ஆமாம், நான் வளர்றதை பார்த்தே அவர் படுற சந்தோஷம் இருக்கட்டும். ஆனால் எதா மாறணும் எதிர்பார்க்கப்படாது, நீதிமானாக வளர்றதை எதிர்பார்க்கக்கூடாதுன்றீங்க. அப்படி நினைக்காது. எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் நீதிமானாய் வாழ வளர ஆண்டவர் தான் உதவி செய்வார். உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனநிலைமையோடு கூட செயல்படுத்த ஆரம்பிப்பீர்கள் என்றால், பனையை போல செழிக்க வளர எல்லா காலத்திலும் பயனுள்ள நிலைமையை கொண்டு வர கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீதிமான் என்ற ஒரு நிலைமையை சொல்லும் முன்பதாக, நீதிமானுக்கென்று வைத்திருக்கிற சில பாதுகாப்பான அம்சங்களையும் நான் சொல்ல வேண்டும். சில பொருளை விற்க வரும்போது சொல்லுவான், சார் இந்த பொருளை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது ரொம்ப எப்படி இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும். நான் ஒரு காரியத்தை விசாரிக்க போனேன். அப்போ அங்கே உள்ளவன் என்கிட்ட பேசினான், நீங்கள் மட்டும் ஃபைனான்ஸ் போட்டிங்கன்னா ஒரு பொருள் வாங்கிறதுக்கு போயிருந்தேன். அவன் சொல்கிறான், ஃபைனான்ஸ் போட்டுட்டிங்கன்னா அரசாங்கம் திடீர்னு தள்ளுபடி பண்ணிடும் சார். எப்படி? நீங்கள் கடன் வாங்கினதெல்லாம் என்ன செஞ்சு போயிடும்? டேய் யார்ட்டாடா சொல்கிறாங்க? அப்படி ஆள்லாம் இல்லையா, எங்களை பார்த்தா எவனும் தள்ளுபடி பண்ணவே மாட்டான். அப்போ பாஸ் லோன் வாங்க போனாரா அப்படின்னு அப்புறம் கேளுங்க, நான் இதில் சொல்லக்கூடாது. யோசித்து பாருங்கள், அவன் தன்னுடைய பிஸ்னஸை ப்ரமோட் பண்ணுறதுக்கு எப்படியா இல்லை நான் கடன் வாங்கிட்டேன். நான் சொன்னேன், கடன் வாங்கிறது என் சரித்திரத்தில் வச்சிக்க விரும்பலை அப்படின்னு. ஏனென்றால் அந்த கடன்காரன்ட்டு என்னை கையை காட்டினான்னா அவனுக்கு என்ன கொடுப்பான்? கடன் அடிப்படையில் கமிஷன் கொடுப்பான். இப்போ பாருங்கள், ஒரு இடத்துல இருக்கிறவன் அவனுக்குன்னு சம்பளம் கிடைக்கிது, ஆனால் இன்னொருத்தன்ட்ட போய் என்ன செஞ்சு வாங்கித்தரேன், உனக்கு கடன் வாங்கித்தரேன், கடன் வாங்கிரு. இன்றைக்கி தவறாய் வழி நடத்தக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் அநேகர் காணப்படுகிறார்கள். ஆனால் கேட்குறதுக்கு எப்படி இருக்குது? சார் பெரிய அமௌண்ட்டாக வருமா சார்? வரட்டும்ன்ட்டேன். வந்தால் வரட்டும். கட்ட போகிறது அவன் கட்ட போகிறானா நான் கட்ட போகிறேன்னா? நான் தான் கட்ட போகிறேன். அப்படி இருக்கும்போது அவன் அதை பற்றி கவலைப்படணுங்கிற அவசியமே. இன்றைக்கு உலகம் நம்மை நன்மையை போல காட்டுகின்ற ஒரு பெரும் சிக்கலுக்குள்ளே வழி நடத்த எப்பவும் ரெடியாக இருக்குது. இப்போவும் என் செல் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் இருக்கும், தினந்தோறும் அவன் அனுப்புகிறான். சார் உங்களுக்கான பர்சனல் லோன் ரெடியாக இருக்குது சார், ஒரு கால் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும், அடுத்த 2 நிமிஷத்தில் உங்களுக்கு லோன் வந்து என்ன ஆகிடும்.
அவனும் விடாமல் என்ன துரத்திக்கிட்டு தான் வர்றான். நான் ஒரு நாள் இன்றைக்கி வரைக்கும் தெரியாமல் கூட அந்த மெசேஜை கூட தொட்டு பார்க்கறது இல்லை. இன்றைக்கு உலகம் நம்மை ஒரு நல்ல நிலைமைக்கு வழிநடத்துகிறது போல ஒரு வலைக்குள்ளே நம்மை நடத்தி இறுதியாக நம்ம என்ன செய்ய வைக்க பார்க்கிறது, சிக்க வைக்க பார்க்கிறது. அப்படிப்பட்ட உலகத்திலே அப்படிப்பட்ட சூழ்நிலைகளோடு கூட வாழுகிற நாம், இந்த உலகத்தின் சூழ்நிலைகள் சாதகமாய் காணப்படுகிறது போல காணப்படுகிறவைகளை நாம் நம்பி ஏமாந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால் யாரா வளரணும்னா நீதிமானா வளரு. நீதிமானா வளர்ந்தா வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், ஒரு கேடு கூட வராதாம். கேடுகள் பலவிதம், கேடு செய்கிறவர்கள் பலவிதம். உறவுகளிலிருந்து, நண்பர்களிலிருந்து, அறிந்தவர்களிலிருந்து, அறியாதவர்களிலிருந்து, நம்மிடத்தில் நன்மை பெற்றவர்களிடத்திலும் இருந்து கூட கேடானவைகள் வரத்தக்க வாய்ப்புகள் மனித வாழ்க்கையில் உண்டு. இவனா செய்தான் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு நடக்கக்கூடிய காரியங்கள் உலகத்தில் இருக்கிறது. அதனால் கேடு நம்முடைய வாழ்க்கையில் வராதபடி தேவன் கொடுத்த அந்த நிறைவு தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதுனால தொடர்ந்து தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் எதற்கு வைத்திருக்கிறார் என்றால் வளர்ச்சி மேல் வளர்ச்சி, பெருக்கத்தின் மேல் பெருக்கம், மேன்மையின் மேல் மேன்மை, உயர்வின் மேலே உயர்வு என்ற நிலைமையில் தொடர்ந்து வளர வேண்டும் என்றால் எந்த கேடுகளிலும் நாம் சிக்கிக்கொள்ளவே கூடாது. கேடுங்கிறது நேராக வந்து நிற்காது. வறுமை தான் எப்படி வந்து நிற்கும்னா ஆயுதம் அணிந்த மனிதனை போல வந்து உனக்கு நிற்கும். ஆனால் தரித்திரம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது எப்படி வரும்? வழிப்போக்கன் மாதிரி வரும். வழிப்போக்கன்னா வழியிலே போகிறவன். அவன் எப்படி வருவான்? வெளியே வரும்போது எப்படி வருவீங்க? வீட்டில் மப்டி, ஆனால் வெளியே வந்தால் அப்படி தான் வரும் இல்லையா? அது வழிப்போக்கனை போல வரும். ஆகவே வழிப்போக்கனை நம்பி நாம் வாழ்க்கையில் ஏமாந்து போய்விட வேண்டாம். இப்படி நிறைய பேர் இந்த பாண்டிச்சேரியில் நடந்த சம்பவம், வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டு நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம செவ வீட்டில் 2 வீட்டில் புகுந்துருக்கான். அந்த அம்மா புகுந்து நல்லா ஜெபம் பண்ணி தீர்க்க தரிசனம் மாதிரி சில தரிசனங்களை சொல்லி தங்க வச்சாங்க. வீட்டில் இருக்க நகையை கிளப்பிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். இவங்க தீர்க்க தரிசனம் நான் சொன்ன உடனே கேட்ட உடனே என்ன நினப்பு? எங்கேயோ போயிடுவோன்னு. அவங்க எங்கேயும் போகல, அவன் எங்கேயோ போயிட்டான். ஒரு நாள் இங்கே வந்தார், புண்ணு காரியம்னு, காவல்துறையிலே பணியாற்றுகிறார். கையில் பைபிள் பிடிச்சிருந்தார். ஐயா உன்னை பற்றி எந்த இதுவுமே இல்லையே, கையில் பைபிள் பிடிச்சிருக்கேன், அதை பாருங்க, அதை பார்த்து என்ன செய்யணுமா? இந்த பைபிள் பிடிச்ச நிறைய பேரை நான் பார்த்துட்டேன். இன்றைக்கு உலகத்திலே ஏதாகிலும் ஒரு விதத்திலே யாரையாகிலும் ஒருவர் வீழ்ந்து போகத்தக்கதாக, செயல்படுத்தத்தக்கதாக இந்த நாட்களிலே பல காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் வேதம் சொல்லுகிறது, ஓனாய் எந்த வேஷத்தை போட்டுரும்? அது ரொம்ப கஷ்டம். ஆனால் அன்றைக்கி ஒரு இதில் ஒரு ஷோவில் பார்த்தேன், நாய் மாதிரியே இருக்கான் அந்த மனுஷன். அழகாக செட்டப் பண்ணி நாய் மாதிரியே நடந்து வந்தான். அதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் நாய் இல்லை மனுஷன். ஆனால் அப்படியே ரியலிஸ்டிக்காக இன்றைக்கு உலகத்திலே இப்படி புனை வேடங்களிலே செயல்படுகிற அநேக காரியங்கள் உலகத்திலே நடந்து கொண்டு இருக்கிறது. அவர்களை நம்பி ஏமாந்தவங்க நல்லவங்க. சிலவங்க ரொம்ப அழகாக பேசி பணத்தை வாங்கிட்டு திரும்ப தர மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? ரொம்ப நல்லவங்களாக பேசுவாங்க. பேசினா வாயை திறந்தாலே வசனமும் ஒரே அப்படியே தேவனே பரலோகத்திலேருந்து கீழே வர்ற மாதிரி பேசிகிட்டே இருப்பாங்க. சிலர் சொல்லுவாங்க, நான் இப்படி கையை வைத்தனா காண்டவர் அங்கேருந்து புத்து புத்துன்னு போடுறாரு. அப்படிலாம் கேட்டிருக்கேன் இந்த காது. அதனால தான் சொல்கிறேன். கேடு நமக்கு வராமல் இருக்கணும்னா, தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் நம்மோடு இருக்கணும்னா,
நான் பனையைப் போல எல்லா காலங்களிலும் இறுதி வரைக்கும் செழித்து இருக்க வேண்டும் என்றால் கேடுகளுக்கு, உலகத்தின் கேட்டிற்கு என்ன செய்யணும்? தப்ப வேண்டும். அப்போ அந்த கேடான வழிகளிலிருந்து நான் தப்பாவிட்டால் பனைமரம் போல செழிக்கிற அந்த வாழ்க்கை என்ன செய்து போகும்? செழிக்காமல் போய்விடும். ஆண்டவர் ஏதோ நிலைமைகளிலிருந்து தான் நம்ம எடுத்து வந்தார். நம்ம பனைமரம் மாதிரியே இருந்தோம். நம்ம இருந்த நிலைமையே வேற. ஆனால் கர்த்தர் உன்னை எடுத்து அந்த மரத்திலேயே ஒரு புது காரியத்தை செய்து, ஜிடி நாயுடு ஒரே மரத்தில் பல கனிகள் கொடுக்கத்தக்கதாக அவர் செய்திருந்தார். ஆனால் என் ஆண்டவர் அப்படிலாம் செய்யவே, அப்புறம் அந்த மரத்தை என்ன பேர் சொல்லி கூப்பிட்றது? அங்கே பார்த்தா கொய்யா பழம் தெரியுது, இங்கிட்டு பார்த்தா ஆப்பிள் பழம் தெரியுது, அதை என்ன நான் கூப்பிடுவேன்? தேவன் அடையாளம் காட்டும்படியாக நம்மை வைக்க விரும்புகிறார். ஆகவே அப்படியெல்லாம் செய்ய மாட்டார். நல்ல கனிகளை, ஒரு செழிப்பான ஒரு அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக்கத்தக்கதாக அவர் எதை மாதிரி செழிக்க வைக்க விரும்புகிறாரு? அதனால் இந்த புல்லின் மேன்மையிலே செழித்து இருக்கிற மக்களை பார்க்காதபடி கர்த்தரையே நீங்கள் பார்த்து ஓடினால், செல்வத்தை குறித்து உலகம் சொல்லுகிறது, செல்வத்தை விரட்டினீங்கன்னா செல்வம் உங்களுக்கு முன்னாடி ஓடிப்பான். ஏன் காசை உருண்டையாக படித்தானா அது என்ன செஞ்சுக்கிட்டே போகுமா? ஆமாம், பாருங்கள், இந்த விரட்டிக்கிட்டே போவான், அதுவும் போய்கிட்டே இருக்கும், இவனும் ஓடிட்டே நாக்கழைச்சி போவான், அது பாட்டில் போயிட்டுருக்கும். அதனால தான் அதர் பேர் செல்வம் என்று இன்று ஒருவன் கையில் நாளை. ஆனால் தேவன் உனக்கு கொடுக்கறது உன்னை விட்டு போவாதியா. உன்னோடு நிலைத்திருக்கிற ஒன்றையே கர்த்தர் தர விரும்புகிறார். யாக்கோபின் ஆசீர்வாதம் யாக்கோபோட தான் இருக்கணும். ஆனால் பஞ்சகாலத்தில் எகிப்தில் தானியம் வாங்க வந்தாலும் கூட அந்த ஆசீர்வாதத்தின் சொத்து எதில் கடக்க உடலை? கஜானாவில், பார்வோனின் கஜானாவில் யோசேப்ட்ட ஒரு குறுக்கு புத்தியை கொடுத்து திருப்பி கொடுத்து விட்டுறா. பொதுவாக எதில் வாங்கி தான் போடுவான், வாங்கி தான் போடணும். ஆனால் திருப்பி வச்சு விட்டார்னா காரணம் என்னவென்றால் அது ஆசீர்வாதத்தின் ஊற்று, அது ஒரு ஆசீர்வாதத்தின் நிறைவு. ஆகவே தேவனுடைய ஆசீர்வாதத்தின் நிறைவை கர்த்தர் உலகத்தில் கொடுத்து கூட அழிக்க மாட்டாரியா. அப்படிப்பட்ட ஒரு மேலான செழிப்பை உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க கர்த்தர் இந்த நாளிலும் சிந்தை உள்ளவராய் உங்களிடத்தில் அவர் சொல்கிறாரு, எது மாதிரியும் வளராதப்பா, நீதிமான போல. ஆமாம், அப்படியே எப்படி வளரணும்? நேராக எங்கள் வீட்டில் இருக்க இப்போ தென்னை மரத்தை பாருங்கள், இப்படி வளைஞ்சி இப்படி வளைஞ்சி இப்போ இப்படி வளைஞ்சிக்கிட்டு இருக்கு. பல ஷேப்புக்கு போகாதே, நெடுநெடுன்னு என்ன செய்ய வளரு. பனை மரத்துக்கிட்ட எப்போ போனாலும் காத்தடிச்சா ஒரு சலசலன்னு ஒரு சத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்கள்கிட்ட என்ன சத்தம் இருக்குன்னு? ஒரு ரட்சிப்பின் சத்தம். நான் தேவனுடைய பிள்ளை, தேவனால் தொடப்பட்டவன், தேவனால் நடத்தப்படுகிறவன், தேவனால் பாதுகாக்கப்படுகிறவன், தேவனால் எல்லா நிறைவுகளையும் பெறுகிறவன் என்ற சத்தம் உங்களிடத்திலிருந்து தொனித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே தான் தாவீது சொன்னான், கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். காலம் ஒன்று போல் இருக்காது, காலங்கள் மாறிக்கொண்டு இருக்கும், சூழ்நிலைகள் மாறிக்கொண்டு இருக்கும், தேவைகள் மாறிக்கொண்டு இருக்கும், நடக்க வேண்டியவைகள் சில வேளைகளில் தாமதப்படுத்தப்பட்டு கொண்டு விட இருக்கலாம். ஆனால் எது எப்படி போனாலும் சரி நமக்கு படி அளக்கிறவர் அவரே. ஆகவே தேவன் தவறாமல் சரியான நேரத்தில் நம்மை படியளந்து வழி நடத்த வேண்டும் என்றால் நீ எதை மாதிரி வளர்ந்துரு. அப்போ இங்கே எத்தனை பேர் எப்படி இருக்கீங்க தெரியாது, பனைமரமாக மாறிடணும். நெடுன்னு வளர்றதை பேசலை. சிலரை பார்த்து சொல்லலாம், நெடுன்னு வளரான்டா. ரைட், நீங்கள் பனைமரம் மாதிரி என்ன செய்யுங்க, வளர்ந்துருங்க. நிச்சயமாக உங்களை போல் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க இருக்க மாட்டாங்க. நேற்று ஃபாஸ்டிங் ப்ரேயரில் ஒரு சின்ன காரியத்தை கேட்டேன். போஜன என்ற ஒரு பகுதியை கொடுத்து இந்த போஜனத்தை சாப்பிட்றவங்கள, சாப்பாடு சாப்பிட்டா அவங்க மேலான தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரால் நடத்த முடியுமான்னு கேட்டால் கையே உயர மாட்டேன்.
போஜனம் அழிந்து போகக்கூடியது இல்லையா? நம்ம எல்லாருக்கும் அந்த பிரசங்கத்துக்கு போகலை. போஜனம் நிறைவு தருவதே இல்லை. ஆனால் எலியா சாப்பிட்ட போஜனம் தேவன் அவனுக்கு என்ன எல்லையை கொடுத்தாரோ அந்த எல்லையை அடையும் மட்டும் அந்த 3 வேளை போஜனம் இரவு பகல் அளந்து அந்த எல்லையை அடைய வச்சது. அவன் சாப்பிட்டதும் அழிந்து போகிற போஜனம்தான். ஆனால் அவனுக்குன்னு தேவன் கொடுத்த எல்லைக்கு நேராக தன் தரிசன பார்வையை மாற்றின போது கர்த்தர் அவனை அந்த அழிந்து போகிற போஜனத்தை கொண்டே அழிந்து போகிற சரீரம். இப்போ கேட்டுக்கிட்டே இருக்கும். சிலர் கக்கு மட்டும் சாப்பிட்ற ஆள் இருக்காங்க. என்ன தான் தின்னாலும் சரி 2 வாயில் வச்சிருவோம் ஐயா. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்க 3 நேரம் தான் சாப்பாடு கொடுத்தார். அது சுட சுட அப்பம், அப்புறம் தண்ணி சுட சுட கொடுத்துருக்க மாட்டார், குளிர்ச்சியாக தான் கொடுத்துருப்பார். எனக்கு நம்பிக்கை இருக்குது. எத்தனை அப்பம் கொடுத்தாருன்னு போடலை. அதில் அப்பம் கொடுத்தார். அதை சாப்பிட்டுட்டு 3 வேளை. ஏனென்றால் அவன் பண்ண வேண்டிய தூரம் மிகு தூரமாக இருக்கிறபடியால் அவன் பண்ண வேண்டிய தூரத்துக்குரிய ஒரு பலனை 3 வேளை சாப்பாட்டில் கர்த்தர் கொண்டு செல்லக்கூடும் என்றால் அதுக்கப்புறம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளால தான் யோசிக்கிறவங்களாச்சே, அவங்க சிந்தையெல்லாம் பெருசாகிடுச்சு. அப்புறம் சொன்னேன், ஆண்டவர் அப்படி சரீரமாகிய அப்பத்தை நமக்கு விட்டு கொடுத்துருக்கிறார். ஆண்டவரே அப்பமாகவே. ஆமாம், அவர் ஜீவனுள்ள அப்பம்னா இவன் ஜீவ தோசைன்னு எழுதிக்கிட்டு இருக்கான். நார்த் இந்தியா போனால் ஜீவ சப்பாத்தி. சில ஊரில் போனீங்கன்னா ரொட்டி தின்னவே முடியாது. நான் இஸ்ரேல் டூர் போகும்போது சில இடங்களில் சப்பாத்தி இந்த ரொட்டி தான் தருவேன். அந்த ரொட்டியை தின்னவே முடியாது 5 ஸ்டார் ஹோட்டலில் கொடுத்தாலும். அதனால் பேன் கேக் வாங்கி சாப்பிட்டுருவேன், விட்டுருங்க. ஆகவே அவன் ஊருக்கு மாற்றிடுவாங்க. நம்ம இருக்குன்னா சீவ இட்லி தான். தேவன் கொடுக்கிற எதுவானாலும் சரி, ஐயா ஆசீர்வதிக்கப்பட்ட தண்ணீர், ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பம், இதை கொண்டு உன்னை ரட்சித்ததே அதுக்காக தான். மற்றவங்க தின்னு அழிஞ்சு போவாங்க, நான் தின்னு வளருவேன், குண்டா போவேன்னு பயப்படாதீங்க. ஒல்லியாக இருக்கணும்னு நினச்சா இப்படி இருக்கலாம். நான் விரும்புகிறேன் பாஸ்டா, நான் முடியலை, மாறும், விடுங்க. நம்ம அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிக்கிறார். அடுத்து தேவன் அப்பமாக பிட்டு கொடுக்கப்படுகிறார். அதை காட்டிலும் வேத வசனமாகி அப்பம் இருக்கா? மன்னா. இந்த 3 காரியத்தை சாப்பிடும்போது ஏயா நீ டெஸ்டினேஷனை ரீச் பண்ண மாட்ட? ஆசீர்வாதத்தின் இல்லையா? இதை ஒழுங்காக தின்னா தானே சந்தோஷத்தோடு சாப்பிட்றோமா? கம்யூனியன் சாப்பிடும்போது அதுலேயும் ஒழுங்கினோம். தேவனோடு கூட அந்த உறவு அதுவும் அறகுறை. வசனத்தோடும் எப்படி இருக்குது? குறைகுடம் கூத்தாடத்தான் செய்யும் உங்கள் வாழ்க்கை. உங்களை சொல்கிறேன் இல்லை, குறைகுடமாக இருந்தால் நிறைகுடமாய் போனால் தூக்கும்போது பாரமாக இருக்கும். ஆனால் கடைசி மட்டும் சுமந்த தண்ணீரை போய் சேர்த்தலாம். ஆகவே தேவனுடைய காரியங்கள் பாரமானவைகள் அல்ல. தேவனுடைய காரியங்கள் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவாக இருக்க வேண்டும். இல்லைன்னா அலம்பிக்கிட்டே இருப்போம். ரூபன் விசேஷமானவனாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் முதற்பலனை உடையவனாக இருந்தாலும் கூட தண்ணீரை போல தழும்பிக் கொண்டே இருக்கிறாய், ஆகவே மேன்மை அடைய மாட்டாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தத்தின் பட்டியலில் உள்ளவன் தான், வாக்குத்தத்தத்துக்கு உரியவன் தான். ஆனாலும் கூட அவன் எப்பவும் எப்படிப்பட்டவன்? நீங்கள் எப்படி இருக்கீங்க? நாங்கள் தளம்பவே மாட்டோம் பாஸ், ஐஸ் கட்டியாக இருக்கிறோம். நாங்கள் அதுக்காகத்தான் ஐஸ் ஆகிட்டு வந்து எங்கே உட்காந்துடுறது? ஆமாம், அப்போ தான் என்ன செய்யாது? ஆமாம், நீங்களும் தொட மாட்டீங்க, நாங்களும் அசைய மாட்டோம். நாங்கள் அப்படியே வருவோம். ஆமாம், கதவு மாதிரி வருவான் போவான் திம்மப்பன் அப்படின்னு ஸ்கூலில் படிக்கும்போது படித்தோம் கதை பற்றி. அதை போல இருக்காதீங்க, நீதிமானாக வளருங்கள். புல்லாக இருந்த உங்களை தான் இப்போ யாராக மாற்றிருக்காரு? ஆமாம், ஒரு செழிப்பான ஒரு மரமாக, ஒரு பலனுள்ள மரமாக, பலவிதமான நிறைவுகளை கொடுக்கத்தக்கதான மரமாக கர்த்தர் உன்னமாட்டி இருக்கிறார். கிட்ட நீரோட்டம் இருக்கோ இல்லையோ,
அது பனைமரம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டதுனால செழிப்பாக இருக்கிறது போல் உன்னை சுற்றி எது எப்படி இருந்தாலும் சரி, நீ எப்படி இருப்ப? ஏன் செழிக்கிறாய் என்றால் கேடு உன்னை அணுகாது. கர்த்தர் அதை தூரப்படுத்திடுவார். யாரெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கேடு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, உங்களுடைய முன்னேற்றத்தை யாரெல்லாம் தடுக்க வேண்டும் என்று சொல்லி கேடு செய்ய விரும்புகிறார், என்ன விதத்தில் கேடு செய்தாலும் சரி, உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும் என்ற வேத வசனத்தின்படி கர்த்தர் வாய்க்காமல் போக செய்து, அடைக்கப்பட்ட எத்தனை வாசலை உங்களுக்கென்று உண்டாக்கினாலும் கர்த்தர் ஒவ்வொரு வாசலையும் 70 வாசலாக மாட்டுவார். எவ்வளோ நல்லா இருக்குது. ஒரு வாசலை அடைச்சா இன்றைக்கி திறந்து வச்சுருக்கும் போதே புலம்பிட்டு அடைக்காங்க. சோறு கிடைக்குது, தண்ணி கிடைக்குது, சாப்பிட்றாங்க, வைக்கிறாங்க, போகிறாங்க. ஆனாலும் கேளுங்க, எப்படி இருக்கீங்க? போயிட்டு இருக்கு பாஸ்டர். வர மாட்டேங்குது நம்மகிட்ட. நீ பனைமரமாக இருந்தால் சொல்லலாம், மதுரமான நீரை உனக்கு நான் தருவேன் என்று சொல். எல்லா நன்மையான காரியங்களும் கொடுப்பேன் என்று அதில் இருக்க அந்த கிழங்கு வச்சு சாப்பிட்டா சுகர் கூட போயிடும்ன்றான். என்ன கிழங்கு சாப்பிடணும்? பனங்கிழங்கு சாப்பிடுங்க. இருக்கட்டும், இதுக்குள்ளே போனால் நேரம் ஆகிடும். ஆகவே நீங்கள் எந்த மரமாக இருந்து வந்தாலும் சிலர் முட்களாகவே வளர்ந்துருப்பாங்க. முட்செடி நெருக்கி போடக்கூடியவர்கள். ஆனால் நெருக்கி போடக்கூடியவர்களாக இருந்தாலும் நம்மக்கிட்ட அவங்க வந்தாங்கன்னா முள்ளில் பற்றின நெருப்பை போல் அணைந்து போவார்கள். கர்த்தருடைய நாமத்தால் அவர்களை சங்கரிக்க முடியும். என்ன ஒரு அருமையான காரியம்! வேறு எதுலேயுமே இல்லைங்க. வேறு எதுலேயும் சொல்லி இருக்காத ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, மாற்றங்களை கர்த்தர்தாமே அவைகளை நமக்கு தருகிறார். அதனால் இந்த கால வேளையில் தேவனுடைய சமூகத்திலே காணப்படுகிற நாம் அப்படிப்பட்ட சிந்தையோடு கூட நான் இப்படிப்பட்ட மரமாக என்ன செய்ய போகிறேன்? அது கண்ட பக்கம் கிளை விடாது. நம்ம ஆள் பார்க்குற இடத்துலலாம் கிளை விட்டுக்கிட்டு இருப்பாங்க. அன்றைக்கு ஒரு நாள் பார்த்தேன், நம்ம சர்ச்சுக்கு வர்றவங்க இன்னொரு பக்கம் அப்படியே இப்படி பார்த்துட்டே போனாங்க. நானும் அதை பார்த்தேன், அவங்க என்ன பார்க்கல. அட எங்கே நீங்கள் போனாலும் சரி, அங்கே போகிறனால எந்த மாற்றத்தையும், ஆமாம், மரம் கூட இங்கே வச்சுக்கிட்டு இப்படியே வளைஞ்சு போய் எங்கேயா போய் அங்கே இது பண்ணலாம். ஆனால் இங்கே எங்கே போனாலும் நட்ட இடம் எங்கேன்னு ஆண்டவர் பார்ப்பார். நட்ட இடத்துல உருப்படியாக இல்லை, அதனால் நீ எங்கே போனாலும் எப்படி இருக்க முடியாது. ஆமாம், அவர் தானே கொண்டு வந்து நட்டினேன், நானாக கொண்டு வந்து நட்டினேன். செவ்வனை நாம் செயல்பட நாம் வைத்துக்கொள்வோமாக. இதில் நம்ம வளர இந்த கால வேளையில் கர்த்தர் உங்களுக்கு கேடு வராமல் இருக்கணும்னா, அடுத்து இன்னொரு வசனம் விதமாக சொல்லுகிறது. 12ஆம் அதிகாரம் நீதிமொழிகளிலே 12:13 வாசிப்பீர்கள் என்றால், நெருக்கத்தை நீக்குவார். இப்போ நெருக்கம் இருக்கா இல்லையா? நெருக்கம் இல்லாத யாரும் இங்கே இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாகிலும் ஒரு நெருக்கம் யாரையாகிலும் கொண்டு, உன் அன்பரை கொண்டு கூட இருக்கலாம், சில வேளை பாஸ்டாக கூட உங்களுக்கு தெரியலாம், அதில் தப்பு இல்லை. என்ன இருக்குது? நெருக்கம். என் ஆண்டவர் நெருக்கம் இருக்கிற இடத்துல விசாலம் உண்டாக்குகிறவர். ஏன்னா எவ்வளவு ஒடுக்க நினைத்தார்களோ இஸ்ரவேல் ஜனங்களை, அவ்வளவாய் பெருகினார்கள். சபையை குறித்து போன வாரத்தில் சொல்லும் பொழுது அதை நான் பேச மாட்டேன், பயப்பட வேண்டாம். கொஞ்சம் பலன் இருந்தும், அப்போ நான் பைபிள் ஸ்டடியில் அவங்க பேசினாங்க, நான் இடையில பேசினேன். பல இதை அவங்க ரெஃபர் பண்ணாங்க. ஒருத்தர் கூட நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்ல மாட்டாங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அப்போ அதில் ஒருவர் சொன்ன கருத்து, இவர்கள் கொஞ்ச ஜனமாக இருந்தார்கள், ஆகவே அவர்களால் வீரியமாக செயல்பட முடியல, அதனால தான் பலன் கொஞ்சமாகிடுச்சு. ஆனால் பைபிள் படி
ஒடுக்க இடம் கொடுப்பாரா? பைபிள் படி, மற்ற கருத்துப்படியே கிடையாது. ஒடுக்க இடம் கொடுப்பாரா? பவுலுக்கு வராத ஒடுக்கமாக மற்ற எல்லாருக்கும் வந்துருச்சு. போன இடத்துலலாம் சொந்த ஆளாலே அடிபடுவேன். சொந்த ஆட்களை என்ன செய்வானா, தேவனை விசுவாசிக்கிறவர்களை எல்லாமே திசை திருப்பி விடுவார்கள், கலகத்தை பண்ணுவார்கள், பலவிதமான பிரச்சனைகளை பட்டணங்களுக்குள்ளே எழுப்பி விசுவாசித்தவர்களை எல்லாம் பின்வாங்கும்படியான காரியங்களை செய்வார்கள். ஆனால் எங்கே போனாலும் பவுலுடைய ஊழியம் வளர்ந்துச்சா? அப்போ ஏன் அந்த சபையில் வளரலை? நான் பார்க்குற விதம் வேறு, மக்கவங்க பார்க்குறது பொதுவான அடிப்படையில் பார்க்கிறார்கள். நான் பொது அடிப்படையில் பார்க்க மாட்டேன், வேதத்தின் அடிப்படையில். சின்னவன் 1000 பலத்த ஜாதியா? ஒருத்தன் 1000 பேரத்தை துரத்தினான்னா 2 பேர் எத்தனை பேர் சொல்லுவான்? 2000 பேர், அப்புறம் 10000 பேரை துரத்துவான். நம்முடைய கான்செப்டே இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வேர்ல்ட்லி கான்செப்ட்ஸ். ஸோ வி கேன் அச்சீவ் கிரேட்டஸ்ட் திங். பெரிய காரியத்தை நம்ம செய்ய முடியும். ஏனென்றால் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும், அப்போ அவர்களுக்குள்ளே இருந்த ஆண்டவர் எப்படி ஆண்டவர் ஆகிட்டார்? சின்ன ஆண்டவர். உலகத்தை பாட்டு பாடும்போது சின்ன மனசுக்குள்ளே பெரிய ஆண்டவர் வந்தால் பெரிய பெரிய இந்த பார்த்து மண்டை ஆட்டிட்டு போயிட்டே இருக்குல்ல, அது இதுக்குத்தான் லாய்க்க எண்ணி உண்மையாக நடைமுறையிலே செயல்முறைக்கு வரமாட்டேன்றாங்க. ஆகவே தான் அப்படியே இருக்காங்க. வேதாகமத்தில் அப்போஸ்தலர் நடபடிகளில் வாசித்தாலும் கூட ஒடுக்கப்பட்டார்கள். 8ஆம் வசனத்தில் சபைக்கு மிகுந்த உபத்திரம் உண்டாயிட்டு என்று நாம் வாசிக்கிறோம். அப்படி வாசிக்கும் பொழுது சிதறிப்போனவர்கள் எங்கும் போய் தேவனுடைய வார்த்தையை பேசினார்கள். வசனம் வளர்ந்தது, சீஷ கூட்டம் வளர்ந்து பெருகினது. அதை யாருமே குறைக்க முடியல. அப்போ ஏன் அந்த சபையில் வரல? தேவன் எல்லா காலத்துக்கும் தேவன் தானே, காலங்களுக்கு ஏற்ற விதத்தில் செயல்படுகிறவர். உலகம் அவரை அறியாமல் இருக்கும் பொழுது உலகத்தில் காணப்படுகிற அவரை அறிய செய்ய வேண்டுமென்றால் என்னிலே செய்கிறதை வைத்து தானே அறியப்படுவார். இப்போ யோசேப்போட தேவன் இருந்தது எப்படி தெரிஞ்சது? யோசேப்பு செய்கிறதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தனால. தாவீதோட தேவன் இருந்தது எப்படி தெரிந்தது? அவன் செய்கிற எல்லாத்திலையும், ஆமாம், எந்த இடத்திலும் தோல்வி அடையவில்லையே. ஆகவே நம் மூலமாய் தேவன் அறியப்படும்படியான சிந்தை உள்ளவராய் இருக்கிறபடியினால நிச்சயமாகவே நாம் ஒடுங்கி போவது. நம்ம இப்போ என்ன நினைக்கிறோம்னா, ஒடுக்கிறவன் பெருகிக்கிட்டே இருக்கிறதுனால. ஏன் பெருகுனா? நீ பெருகாதனால. நம்ம பெருகலைன்னா எது பெருகும்? அது பெருகும். அது பெருகாமல் இருக்கணும்னா நீ நீதிமானாய் வாழ்ந்தால் கேடுகளுக்கு நீ தப்புவாய். அந்த கேடுகள் உன்னை பற்றாது, உன் எதிர்காலத்தையோ எந்த ஒரு காரியத்தையோ அது பாதிக்காது. ஆகவே நீ செழிக்கிறவனாக இருந்து கொண்டு இருக்கிறபடியினால ஒடுக்க நினைக்கிறவர்களும் யார் பக்கமாக சேர்வார்களாம்? நம்பிக்கை சொல்ல மாட்டேன்ட்டீங்களே. கர்த்தர் முழுசும் நம்ம ஒடுக்க இடம் கொடுக்கல. இப்போ யோசேப்பை இருப்பு விலங்கு போட்டு ஒடுக்கப்பட்டதாக சங்கீதத்தில் நான் வாசிக்கிறேன். ஆனாலும் கூட தேவன் ஒரு லிமிட்டேஷன் வச்சிருந்தார். அதற்கு மேலே ஒடுக்க இடம் கொடுக்கவில்லை என்று தான் போடப்பட்டிருக்கிறது. அனுமதித்தாலும் ஒரு சின்ன அளவு தான். எல்லாவற்றுக்கும் எல்லை வைத்தவர். நீதிமானாய் நீ இருப்பாய் என்றால், நீதிமானாய் நீ வளர்ந்து கொண்டு இருப்பாய் என்றால், சென்ற எல்லா இடத்திலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியான கிரியைகளை கர்த்தரே வெளிப்படும்படியாக செய்வார். செய்வாரா செய்ய மாட்டாரா? நிச்சயமாக செய்வார். உலகம் அறிவதற்காகத்தான் கர்த்தர் உன்னை எடுத்திருக்கிறார். உலகத்துக்கே வெளிச்சம், உலகத்துக்கே உப்பு, மலையின் மேல் இருக்கிற பட்டணம். தேவன் அவருடைய நாமத்தின் மகிமை கண்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறபடினால எல்லா இடத்திலும் கர்த்தர் மகிமைப்பட அவர் சிந்தை உள்ளவராக இருக்கிறார். சித்தமும் தீர்மானம் உள்ளவராக இருக்கார். ஆனால் நீங்கள் வளரும்போது பணம் மாறி வளரும். பணம் எங்கே வளர்க்க முடியாது? தொட்டியில் வளர்க்க முடியாது. ஆலமரத்தை வளர்க்கலாம், ஒரு சில மரங்களை வளர்க்கலாம். ஆனால் பனைமரத்தை எங்கே வளர்க்க முடியாது? அது தொட்டியில் வளராது, அங்கே தான் வளரும். ஆகவே நீ தேவனுடைய எல்லையிலே செழித்து வளரும்படியான காரியத்தை கர்த்தர் இந்த நாளிலே இந்த நிமிஷத்திலிருந்து தொடக்குவாராக. கழிந்து போனது போகட்டும், இழந்து போனவைகள் போகட்டும்.
கர்த்தர் சகலத்தையும் புதிதாக்குவதன் மூலமாய் திரும்ப கொடுத்து ரட்சிப்பின் சந்தோஷத்திலிருந்து தேவன் சகல விதமான நிறைவுகளையும் கொடுத்து நம்ம எது மாதிரி மாறிடணும். ஆமாம், இன்னிலிருந்து எப்போ பார்த்தாலும் என்ன சொல்லணும், நான் பனைமரம் போல வார போகிறேன், நான் பனைமரமாகவே இருப்பேன். சில திருமணமானவர்கள் வீடுகளில் இந்த ஃபோட்டோ வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? குழந்த ஃபோட்டோவாக வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா அதை மாதிரியே அவங்களுக்கும் அந்த இயற்கையில் சில சம்மந்தம் இருக்குது. தவறாய் சொல்லவில்லை, அந்த மரியாளுடைய சிலையை பார்த்து அப்படியே இருப்பாங்க. எதுக்கு தெரியுமா? சரி, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. சிலர் இந்த சிலுவையே பார்ப்பாங்க, இந்த சிலுவை ஒன்றுமே செய்யாது. இயேசுவை பாருங்க, அவரை நோக்கி பார்த்தால் பிரகாசம் அடைவாய், உன் முகம் ஒரு நாள் வெட்கப்படாது. சில காரியத்தை பார்க்கும் பொழுது சில காரியங்கள் இயற்கையின் அடிப்படையில் மாறுதலை உண்டாக்கக்கூடும் என்றால், அப்படின்னா கருப்பாக இருக்கலாம், வெள்ளை பிள்ளையாக பிறகுது எதை பார்க்கணும், வெள்ளையாக இருக்கதையா பார்க்கணும். கலர்லாம் மாற்ற முடியாது. ஆனால் தேவன் நினச்சா அப்படி கொடுத்தானா வீட்டில் சந்தேகம் வந்துடும். அது ஒரு பெரிய பிரச்சனை. என்ன பண்ணுறது, உங்களை நேர்த்தியாக வச்சுருக்காரு. இன்னைக்கு காலைல கூட ஒன்று யோசித்து பார்த்தேன். புவியீர்ப்பு சக்தின்னு ஒன்று வச்சுருக்காரு. சந்திர மண்டலத்தில் புவியீர்ப்பு சக்தி அப்படியே என்ன செய்யலாம். ஏன்டா ஆண்டவரை ஏயா அந்த கிருபை எங்கே தரல? ஒருத்தரையும் உங்களை பிடிக்க முடியாது. சும்மாயே சிறகலாமல் சிறகடிப்பீர்கள் என்றால் இப்படிப்பட்ட அனுபவம் இருந்தால் நிச்சயம் மாட்டிய தங்க மாட்டிய. அப்படியே பறந்துட்டு அவன் நிற்கணும்னா அவனுக்கு என்ன வேணும்? வெயிட்டான ட்ரெஸ்ஸு வேண்டாம். புயப்பு விசை என்று ஒன்று இருக்கனால தான் எல்லாம் அப்படியே தேவன் மிதக்கல்ல. அப்போ பூமியில் ஒரு மனிதன் ஒரு நல்ல நிலைமையில் வாழ வேண்டும் என்றால் அதற்கான எத்தனை இயக்கங்கள், அதில் நம்ம நிலைவரப்பட்டு செயல்பட இவ்வளோ அழகாக வச்சுருக்கார. பூமி சுற்றுது, இதில் ஒரு பொருள் இப்படி போட்டால் இப்படி தான் வரும், அது சுத்தாது. ஆனால் இந்த புவியீர்ப்பு எசையை மாறி போயிடுச்சுன்னா அது என்ன செய்யும்? கர்த்தர் உன்னை சுத்த விடுறவரே அல்லப்பா, உன்னை நிலைநிறுத்த விரும்புகிறவர், நிலைநிறுத்தப்பட்டு நீ செழிக்கும்படியான காரியங்களை செய்ய விரும்புகிறவர். இந்த நாளிலும் தேவன் நம் நடுவில் இருப்பாராக, நம்முடைய ஆராதனையில் நடுவில் இருப்பாராக, நம்முடைய வாழ்க்கை பாதையின் நடுவிலே இருப்பாராக, நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களின் நடுவிலே இருப்பாராக, இறுதி வரைக்கும் வாழ்க்கையின் நடுநாயகனாக இருப்பாராக. அப்படி இருப்பார் என்றால் நம்முடைய வாழ்வு எது மாதிரி செழிக்கும்? தேவன் உன்னை பணன்னு சொன்னார்னா உன்னை நானெல்லாம் மாற்றவே. ஆமாம். ஆகவே இந்த கால வேளையில் நானாலாக இருந்தீங்கனாலும் சரி, மணலாக இருந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும் சரி, கர்த்தர் இந்த நாளிலே இந்த நிமிஷத்திலிருந்து வார்த்தையினால் சகலத்தையும் உண்டாக்கி படைத்து இன்று வரைக்கும் வார்த்தையினாலே வழி நடத்துகிற ஆண்டவர் உங்களை பனைமரம் மாறி மாற்றட்டும். ஏதாவது ஒரு சில காரியத்துக்கு மட்டும்தான் பயனாக இருந்த நீங்கள் இன்னும் அப்படி இருக்கக்கூடாது. எல்லா காலத்திலும் பலனை கொடுத்து கொண்டே இருக்கத்தக்கதாக கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக. எதற்காய் கர்த்தர் கிரயம் கொடுத்து உங்களை வாங்கி மீட்டெடுத்து அவருடைய பிள்ளைகளாய் வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கம் தப்பாமல் நடக்கத்தக்கதாக தினமும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே பனைமரம் போல செழிக்கணும்னு சொல்லுங்கள். கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்து நிச்சயமாக ஆசீர்வதிப்பாராக. அப்படி இருக்கும்போது கேடும் வராது, ஏன்னா நீ பரவ வேண்டியவன். யோசேப்பு பரவ வேண்டியவன். தேவனுடைய வார்த்தையும் பரவக்கூடிய ஒன்று. ஆகவே எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் நமக்குள்ளே இருக்க வேண்டிய ஒன்று, நான் படருவேன், நான் பெருகுவேன், என்னுடைய எல்லை என்னால் அல்ல தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறபடினாலே நான் படர்ந்து பெருகுவேன் என்று சொல். ரட்சிப்பு உண்டாக வாயை மூடிக்கொண்டு இருக்க கடவும். ஆகவே மூடிக்கிட்டு இருந்தால் ரட்சிப்பு உங்கள் உள்ளே இருக்குது, வெளியே போயிடப்படாதுல்ல. நீங்கள் பத்திரமா பிடிச்சி வச்சுங்க, நிறைவோடு சொல்லுங்கள். கர்த்தர் நிச்சயமாக
யாரை பார்த்தாலும் தைரியமாக சொல்லுங்கள், கர்த்தர் என்னை இந்த நிலைமையில் வைப்பார். பார்க்குறீங்களோ பார்க்கலையோ நல்லா சொல்லிடுங்க. கர்த்தர் நிச்சயமாக செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருப்பார். எந்த இடத்துல வீழ்ந்தோமோ அந்த இடத்துல நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். கோணிச்சு வளர்கிற மரமே கிடையாது. இது என்ன மரம்? நேராக வளர்கிற மரம். நேராக இருக்கு. எனக்கு இந்த கூன் போட்டு உட்கார கண்ட யாரை கண்டாலுமே பிடிக்காது. என்கிட்ட அடி வாங்கின ஆள்லாம் இருக்கும், படார்னு அடிச்சிடுவேன். வளைஞ்ச எங்கே கொடுத்துருவேன். நிமிந்து உட்கார். இந்த வயசில் எப்போவுமே எப்படித்தான் இருக்கணும். நானே சரி ஸ்தோத்திரம். சிலர் நிமிர முடியாது, வயிறு தடுக்குது. சரி, வெற்றி பெறுவோம். கர்த்தர் பெரிய காரியத்தை நமக்கு என்ன கிடையாது, கேடும் வர முடியாது, நெருக்கமும். இன்னொன்று நீதிமொழிகள் 11:8 படிக்கும்போது வாசிங்க சீக்கிரம். சரி, அடுத்த ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 125:3. சங்கீதம் 125:3. ஆகாமியத்தின் கொடும்போல் என்பது உலக சரித்திரத்தின் துவக்கத்திலிருந்து கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும் மட்டும் இருக்கத்தான். தீமையானவர்களுடைய செயல்பாடுகள் என்பது இருக்கத்தான் செய்யும். ரொம்ப யோக்கியமாக நடக்க பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு அருமையான நண்பர் இருந்தார், ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. அவரை ஊர் ஆஃபீஸில் இருக்க விட மாட்டாங்க. அவர் குடும்பம் இருக்குது, பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவர் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, டேய் மிஞ்சி பிஞ்சு போனால் என்ன செய்வா, எந்த ஆஃபீஸுக்கும் போட்டுக்க. அவரை ஒரு ஆஃபீஸிலேருந்து இன்னொரு ஆஃபீஸுக்கு அனுப்புகிறேன்னு சொன்னால் கையெடுத்து கும்பிடுவாங்க. தயவு செய்து அவரை என் ஆஃபீஸுக்கு அனுப்பிடாத, உன் ஆஃபீஸிலே வச்சுக்க. ரொம்ப பர்ஃபெக்ட்டு. ஹவுசிங் போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருந்த மிஸ் ஜெயராஜன்னு தெரியும், டாப் டு பாட்டம் வரைக்கும் தெரியும். அவர் ரிட்டையர் ஆகிட்டு போயிட்டார். ஆனால் கான்ட்ராக்டர்ஸ் வருவார், அவர் சொல்லுவார், ஒரு வார்த்தை சொன்னால் பெரிய பங்களாவே எனக்கு கட்டி கொடுப்பேன். இவங்க எழுதி கொடுப்பான், இதுக்கு ஆகாது நிறையா. இவர் ரவுண்ட் போட்டு எல்லாத்தையுமே திரும்ப அனுப்பி விட்ருவார். ஃபைலை திட்டுவாங்க, நீ என்ன வேணாலும் திட்டிக்க. என்கிட்ட ஃபைல் வந்தால் பர்ஃபெக்டாக தான் இருந்தால் தான் என்ன செய்வேன். அவன் ஒரு சட்டத்தை எழுதுனா இவர் சட்டத்தில் நிபுணர். அவர் அடுத்த ஒரு இதை எழுதிட்டார், குறிப்பை எழுதிட்டார்னா அப்புறம் இவர் போய் அதை மாற்றி எழுதுனா தான் அவன் தப்ப முடியும். கொடி கட்டி அவரை எங்கெங்கே ட்ரான்ஸ்ஃபர் அடித்து பார்த்தான், கேவலையே பட மாட்டார். எனக்கு எங்கே போனாலும் சம்பளம் கிடைக்கும். பாரசாலையில் கேரளாவில் இருந்தார், பெரிய மிகப்பெரிய இடம் அவங்க ஃபேமிலிக்கு இருக்குது. அசரவே மாட்டார் மனுஷன், கடைசி மட்டும். அதனால் என்ன செய்வாங்க, சில வேளை இவரை லீவை கொடுத்து நீ எங்கேயாவது போய் தொலைன்னு சொல்லிவிட்டு இவங்க எதாவது பண்ணணும்னா அவர் இல்லாத வேலை எதாவது செஞ்சுக்குவானுங்க. ஆனால் இவருடைய பியானா எதுலையும் என்ன செய்யாது, அவருடைய உயர்வையும் தடுக்க முடியவில்லை, அவருடைய மேன்மையும் தடுக்க முடியலை. இவர் பெர்ஃபெக்ட்னு ஹோல் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சனால யாருமே அவரை எடுத்துக்கிறதுக்கோ, ஏன்னா நம்மகிட்ட வந்தால் நம்மளால் அடிக்க முடியாது, அவர் அங்கேயே இருக்கட்டும். உன்னை எங்கேயும் டிரான்ஸ்ஃபர் ஆக்காமல் ஒரு இடத்துல உட்கார வைக்கவும் அது முடியும். உன்னை யாருமே தூக்க முடியாது. ஏன்னாண்டா நம்ம கை சுத்தம்னா கடைசி மட்டும் யாரும் நம்ம ஒருத்தரும் என்ன செய்ய முடியாது, விரல் நீட்டவே முடியாது. ஆகவே நறுமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆகாமியத்தின் கொடுங்கோல். ஏன்னா எல்லாமே வளைஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க உலகத்தில். சார் கண்டுக்காமல் விட்டுருங்க சார் அப்படிம்பா. அவர் சொல்வார், எனக்கு ஃபைல் வந்துருச்சு, நான் கண்டுக்காமல் இருக்கவே. அது மேலே நிச்சயமாக ரிமார்க் எழுதுவார். அப்படி ரிமார்க் எழுதி திரும்ப அவர்கிட்ட போயிட்டு திரும்ப வந்தாலும் அதுக்கு மேலே இன்னொரு ரிமார்க் எழுதிடுவார். அவருக்கு தெரியும், இவருக்கு சட்டமும் தெரியும், நுணுக்கங்களும் தெரியும். இவர்கிட்ட கையை வச்சா ஒரு நாள் எல்லோரும் முன்னாடி நிறுத்திக்கிட்டு உயர்ந்த அதிகாரி கேட்டார், சகதியில் கல் எறிஞ்சால் தெரிக்கும்னு உனக்கு தெரியுமான்னு. எல்லா ஹையர் ஆஃபீஸர்ஸ் மத்தியில் இப்படி எங்களுக்கு தெரிஞ்ச நிறைய ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்கான் உயர்ந்த இடத்துல. ரைட் சார், நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு, சகதியில் கல் எறிஞ்சால் நிச்சயமாக தெரியும். ஆனால்
தெரிக்கும்னு தெரிஞ்சு ஒருத்தனை கல் எறிஞ்சானா அவனை என்ன சொல்கிறதுன்னு அங்கேயே கேட்டார். எல்லாம் திகச்சு போயிட்டான். கல்லெறிஞ்சா சகதி தெரிக்க தான் செய்யும், ஏன்னா சகதி. ஆனால் சகதி தெரிக்கும்னு கல்லெறிகிறவனை என்ன சார் சொல்கிறதுன்னு கேட்டவுடனே, டேய் இப்படியா என்னத்தை மானத்தை வாங்கிறது? பேசக்கூடிய ஆற்றலை உடனே ஆண்டவர் தருவார் அவருக்கு, ஏன்னா கையில் சுத்தம். அப்படிப்பட்டவர்களும் உலகத்தில் இன்றைக்கி வாழ்ந்து கூட காவல்துறையில் உயர்ந்த அதிகாரிகள் வரைக்கும், நீதித்துறையில் இருந்தாங்க, பல துறைகளில் இருந்தாங்க. எந்த துறையாக இருந்தாலும் அதிலே ஆண்டவருக்கென்று கொஞ்சம் கூட வளைஞ்சு கொடுக்காதவர்கள் அன்றும் இருந்தார்கள், இன்றும் இருந்தார். சிலர் வேலை போகிற நிலைமை வந்துச்சு, போனால் போட்டுட்டான்ட்டான். உயர்ந்த நீதிபதி பேர் சொல்ல நான் விரும்பலை, நிர்பந்திக்கப்பட்டார், வேலையே வேணான்ட்டார். நின்று பிடிக்கிறவர்கள் என்று இன்றைக்கும் ஆகாமியத்தின் கொடுங்கோல் அவன் மேலே ஒன்றுமே மட்டுமே செஞ்சுருப்பாங்க. ஏன்னாண்டா அவர்கள் வாழ்க்கை பாதையெல்லாம் இருந்தனால ஒரு சின்ன துருப கூட அவங்க மேலே, இந்த ஆகாமியத்தின் கொடுங்கோல் என்பது நிறைய இடத்துல இருக்க தான் செய்யும். ஆகவே நம்மையும் ஆகாதவனாக பார்க்கறனால தொட்டதெல்லாம் என்ன ஆச்சு, நமக்கு பழமொழி தெரியுமில்ல, ஆகுனது தொட்டுனா ஒன்றும் கிடையாது, ஆகாத அப்படின்லாம் வச்சுருக்கானுங்க. ஆமாம், எல்லாமே நான் அந்த குடத்துக்கு வரல இருக்கட்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வழியாகத்தான் நாம் போக வேண்டும், பலவிதமான எதிர்ப்புகளின் வழியாக போக வேண்டும். அப்படி போகிற வேளையில் நீ நீதிமானாக இருப்பாய் என்றால் நீதிமானை சூழ்ந்து காக்கிறாராம், சூழ்ந்து காக்கிறார். எந்த விதத்திலேயும் எந்த ஒரு தீமைகளும் நம்மை நெருங்கி விடாதபடி சூழ்ந்து காக்க வேண்டும் என்றால், பொறாமை இருக்கும், எரிச்சல் இருக்கும், பிடிக்காதவங்க இருப்பாங்க, கெடுக்கிறவங்க இருப்பாங்க. அப்படி சொன்னோன்னு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. என்ற மருமகள் சிங்கப்பூரில் ஒரு இடத்துல வேலை பார்க்கிறாள். அவளுக்கு எந்த துறையில் போட்டாலும் அவளுக்கு ஒரு டேலண்ட்டு. போட்ட இடத்துல அங்கே எக்ஸலண்ட்டுன்னு வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஒரு பையன் எக்ஸலண்ட்டுன்னு எழுதி போட்டான். அங்கே இருக்கிற எவருக்குமே பொறுக்கலை, அந்த நிர்வாகிக்கு மட்டும் அவளை பிடிக்குது. ஒன்றா இவளை நம்பி நிறைய காரியங்களை கொடுத்த உடனே வந்த எல்லாருக்கும் ரொம்ப அவன் மேலே எரிச்சல் ஆகி போச்சு. அரைக்கு முன்னாடி வார்த்தையை முடிக்கக்கூடிய ஒருத்தனை போட்டு எப்படியாயிலும் மடக்கிடணும் அப்படின்னு சொல்லி போன வாரத்தில் நடந்த சம்பவம். பயங்கர பிரில்லியண்ட்டான ஒரு பையனை அனுப்பியாச்சு. அவன் எல்லா விதத்திலும் ஓவர் டேலண்டட். ஆனால் எதுவாக இருந்தாலும் வெட்டி வேருக்கு முன்னாடி அவனும் எக்ஸலண்ட் எழுதி போயிட்டான். அவங்க எல்லாரும் தலையை பிச்சுக்கிறான். யாரை விட்டாலும் அவங்கள தாண்டி போக முடியலையே. நமக்கு கொடுத்த கிருவி அது. அதான் நான் சொல்லுவேன், நம்மளாம் இங்கே இருக்க வேண்டியவங்க அல்ல, எங்கே இருக்கணும், ஹையர் லெவலில் இருக்கணும். மேலானதை நாடு. இந்த இதுக்குள்ளேயே இந்த குண்டாஞ்சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டுற வேலை வேண்டான்றேன். நான் எங்கேயோ, அவன் உயர்ந்த இடத்தில் வாசம் பண்ணுவதையே கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் உன்னை எதை மாதிரி வளர சொல்கிறாரு. நம்ம சீக்கிரம் வளர்ந்து அப்படியே கச்ச கச்ச கச்சன்னு வளருது பாருங்க. இந்த முள்முருங்க மரம், இந்த ஃப்ளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட் சொல்லுவாங்க, இந்த மாதிரி தூங்கு மூஞ்சி மரம்லாம் இருக்குது, அதெல்லாம் ரொம்ப வேகமாக வளரும். அதை மாதிரி வளர வேண்டாம், பனைமரம் மாதிரி வளருவோம், நன்றாக வளருவோம், செழிப்பாக வளருவோம். உயர்ந்து கொண்டே இருந்தால் இறுதி வரைக்கும் நன்மை. ஆமாம், நம்ம எதையும் தேடி போக வேண்டாம், அது நம்மளை தான் தேடி வர கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏன்னா தேவன் என்னோடு இருக்கிறார். தேவனுடைய காரியங்களிலே, தேவனுடைய வழிகளிலே, தேவனுடைய திட்டங்களிலே என்னுடைய வாழ்க்கை இருக்கிறபடியினால அதுதான் என்ன தேடி வரணுமே ஏண்டி நான் ஒரு நாள் அதை போய் தேடணுங்கிற அவசியமே. உலகத்தார் வேண்டுமென்றால் அதை நாடி தேடி ஓடலாம், ஆனால் நான் நாடி தேடி ஓடணுங்கிற அவசியம் இல்லை. எந்த இடத்துல இருந்தாலும் செழிக்க முடியும். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் உங்கள் அனைவருக்கும் கொடுத்து, வேறு விதமான மரமாக இருந்தால், தூங்கு மூஞ்சி மரம் மாதிரி டப்புன்னு ஒரு மாதிரி அப்படி பலவிதமான மரம்லாம் அந்த மரமாக இல்லாதபடி நீங்கள் இப்போ என்ன மரமாக மாறணும்? ஆமாம், பனைமரமாக நீங்கள் மாறிட்டீங்கன்னா, சங்கீதம் 112:6 சீக்கிரம் படிங்க, நேரம் ஆகிப்போச்சு. ஒன்று தான் பார்த்துருக்கோம், சீக்கிரம் முடிக்கணும், 5 நிமிஷம். நித்திய கீர்த்தி, நித்தியம்னா அதுக்கு என்லெஸ்.
நிரந்தரமாக நீ எப்படி இருந்தாலும் சரி அப்பவும் இருக்கும், செத்தம் பிறகு உன் கீர்த்தி. சிலருக்கு இருக்கும்போது நல்ல பேரே சொல்லணும், செத்தம்பரம் ரொம்ப நல்ல பேர், அந்த மாதிரிலாம் இல்லை. நீ எப்போவுமே கீர்த்தியாக இருப்ப. இப்படிப்பட்டே போயிட்டானேன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கணும். இது போக மாட்டேங்குதேன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. இவன் இன்னும் இருக்கணும். ஆனால் இப்போ உள்ள உலகம் அவங்கள அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்குது. ஆனால் நம்முடைய ஆண்டவரோ அவங்க மத்தியில் அவர் தேவன் என்பதற்கு சாட்சியாக நிச்சயமாக நம்ம நிறுத்துவார். நல்ல முடிவுக்கு நேராய், நல்ல ஆசீர்வாதத்துக்கு நேராய், மேன்மைக்கு நேராக நடத்துவார். ஆனால் நீங்கள் எப்படி தான் இருக்கணும்? பணம் மாதிரி இருக்கணும். சரியா? செய்து பாருங்கள். நான் அடுத்ததுக்கு வேகமாக போகிறேன், டைம் இல்லாதனால. மல்கியா 4:2 வாசிக்கும் பொழுது, சீக்கிரம் படிங்க. நான் காரியம் பேசணும், இந்த வாரத்தில் முடிக்கணும், டைம் இல்லை. மல்கியா 4:2. கொழுத்த கண்டுகளாய் வளரணும். எதா வளரணும்? மெலிந்த பசுக்களாக அல்ல, என்எஸ்டின் மாதிரி அல்ல. சரி, நல்ல ஆவியின் பலன் நல்லா தான் இருக்கு, உடல் பலனும் நல்லா தான் இருக்கு. ஆனால் மாடி ஏறாகல, இல்லை நான் ஏற முடியுமா? மூச்சு வாங்கிரும்ல. என்ன கண்டு மாதிரி? பனைமரம்னு ஆப்டாக சொன்னார். தேவன் எது சொன்னாலும் ஆப்டாக இருக்கும். யானை மாதிரி வளரணும், ஜீப்ரா, நிறைய மிருகங்களாக கொழு கொழுன்னு இருக்குது, அதை மாதிரி வளருமான்னு சொல்லாமல் ஏன்டா கொளுத்த கண்ட மாதிரி? நம்ம எப்படி மாறணும்? ஏன் கொளுத்த கண்டுன்னு சொன்னார்? யாராலும் பதில் சொல்ல முடியுமா? எதையா சொல்லித்தோ என்ன? கொளுத்த எல்லாமே வித் அன் ஆப்ட் மீனிங். அதில் ஒரு டீப்பர் மீனிங் இன் இட். யாராவது கண்டுபிடிச்சி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். கொளுத்த கண்டு எங்கே பார்த்துருக்கிய? அன்றைக்கி ஒரு கொளுத்த ஆடு காட்டினான், அது எவ்வளோ விலை. அது மாதிரி ஒரு ஆடை நான் இதிலே பார்க்கல, என்ன சைஸு. அந்த கொளுத்த ஆடு மாதிரி கூட வளருவேன்னு போடல பைபிளில், கொளுத்த கண்டுன்னுட்டேன். ஏன் அப்படி சொன்னீர் அப்படின்னு நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது அந்த வளரும் கண்டு ரொம்ப வேகமாக வளரும். பார்த்துருக்கீங்களா? ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் மட்டும் கடகடன்னு வளருவாங்க. அதனால் எங்கள் அப்பா ட்ரௌசரும் பெருசாக தைச்சிருவார், சட்டைக்கு கையும் பெருசாக வச்சுருவார், சட்டை லூஸாக தைச்சிருவார். இது என்ன செய்யும்? அப்படி கண்டு ரொம்ப வேகமாக வளரும். அது வளர்ச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா, சும்மா கர்த்தர் ஒரு வார்த்தையை வேதத்தில் எழுதவே மாட்டார். அப்போ நம்ம வெளிஞ்சு போனால் என்ன சொல்லணும்? கொளுத்த கண்டு மாதிரி. ரொம்ப வேண்டாம், அது பிறகு நடக்க கிடக்கெல்லாம் பிறகு கஷ்டப்படணும். அது அந்த வளர்ச்சியின் அந்த காலகட்டத்திலே அதனுடைய வளர்ச்சி மற்றதை காட்டிலும் எப்படி இருக்கும்? எஸ், அதனால தான் நம்ம கர்த்தர் இங்கே கொண்டு வந்து நல்ல வசனத்தை அவர் கொடுக்குறார். வசனம் என்னும் சத்துணவை பாடும்போதே செத்தோட மாதிரி இருக்குது. வசனம் என்னும் சத்துணவை ஊற்றிறப்பா, கண்ணு ரெண்டு தள்ளிக்கிட்டு ஒரு மாதிரி முழிக்குது. அந்த பாட்டு பாடியிருக்கீங்களா? சபையில் பாடியிருக்கோமா? ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாடினா பாட்டுங்க. வசனம் என்னும் சத்துணர்வை என்ன செய்கிறீர்? ஊட்டுகிறீர். இப்போ வந்துருக்காங்க பாட்டு. பார்த்தீங்களா? ஆரம்பிச்சு விட்டால் ஓட்டி முடிச்சிருவீங்க. பாட்டெல்லாம் பாடியிருக்கோம். அப்போ நான் என்ன செய்யணும்? அது அந்த பீரியட் ஆஃப் டைம் டு பி ஸ்ட்ரெங்தன், டு ஹேட் அ குட் க்ரோத், நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கத்தக்க அந்த இடம். அதுக்கப்புறம் என்ன ஆயிரும்னா தேய்பிரை ஆயிரும். ஆனால் கர்த்தர் உன்னை என்னைக்கு சந்தித்தாலும் அன்னையிலிருந்து நீ கொளுத்த கண்டு தான். மற்ற கண்டெல்லாம் கொளுத்து போய் அதுக்கப்புறம் என்ன செஞ்சிடும்? கசாப் கடைக்கு போயிடும், இல்லைன்னா மெலிஞ்சு செத்து போகும். ஆனால் நமக்கு வயசாகி வந்தாலும் நான் எப்படி தான் இருப்பேன்?
அப்படி சொல்லுங்கள். அப்படி சொல்லி பாருங்கள், பலவீனம்லாம் போய்டும். எல்லாம் வியாதி, நோக்காடு, என்ன காடாக வராது, வேக்காடாக வராது, வேக்காடும் வராது, நோக்காடும் வராது. கர்த்தர் ஒன்று நிச்சயமாக ஆசீர்வாதம். அவர் இடத்த ஒன்று எடுத்தார்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். மாடுன்னு சொல்லலை, கொளுத்த கன்றுகளை போல அதுக்கு ஒரு செழுமை. ஏன்னா அவருடைய பார்வையிலே, அவருடைய பிரகாசத்தினாலே. அப்போ அவருடைய பிரகாசம் இருக்கா இல்லையா? அவர் நம்மை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறது. அவர் தன்னுடைய பிரகாசத்திலே நம்மை வைத்துக்கொள்ள வரும். ஆனால் எங்கே போகாத, இருட்டுக்கு. ஆமாம், ஒன்றையும் இருட்டாக்காத, அந்த அந்த பிரசன்னத்திலே காணப்படு. அப்படி இருந்தால் அந்த பிரசன்னத்தில் வீட்டுக்குள்ளே கொளுத்த கண்டுன்னு போடலை, அது சோம்பேறி ஆகி போயிடும். வெளியே போய் செயல்படுகிறவனாய் நீ இருக்க வேண்டும். அடக்கோழி மாதிரியே கிடக்காதீங்க, செயல்படுகிறவனாய் நீ இருந்தால் வெளியே போகும்போது எங்கே எந்த எப்படிப்பட்ட ஆண்டவரை தேடுறாங்கன்னு சொல்லணும். நீ உள்ளேயும் ஆசீர்வாதமாக இருக்கணும். அதான் வெளியே போய், வெளியே உனக்கு ஆண்டவர் சத்தானதாக தருவார். சொத்தையானதை என்ன செய்ய மாட்டார். சிலர் சத்தானதாக தேடி சொத்தையானதையாக வாங்கிட்டு வந்துடுவாங்க. சிலர் சத்து மாதிரி இருந்து அப்புறம் செத்ததாக இருக்கு. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. தேவ பிள்ளையாய் நீ இருப்பாய் என்றால், தேவ பிரசன்னத்திலே நீ வளர்வாய் என்றால், நிச்சயமாய் எவ்விதமாய் எலியாவின் ஒரு போஜனம் அவன் பண்ண வேண்டிய தூரத்திற்காக கர்த்தர் அதை இராப்பகல் நடக்க கிருபை செய்து அவனை பலப்படுத்த உண்மையுள்ளவராய் இருப்பார் என்றால், இந்த வசனமாகிய போஜனத்தில் கர்த்தர் நம்மை வளரச் செய்யும்போது, அவருடைய சமூகத்தில் அவருடைய எல்லையிலே வளரச் செய்யும்போது, நிச்சயமாக பனைமரத்தை போல வளருவேன், நிச்சயமாக செழிப்பேன். என் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்வார், என்னை வளர செய்யும்போது கூட கொளுத்த உண்டாகவே. ஆமாம், இல்லைன்னா மட்டை கொளுத்த கண்டு அடித்து சாப்பிட்ருவாங்க. இது என்ன செய்யணும், அடித்து எவனும் என்ன செய்ய முடியாது, நம்ம தான் சாப்பிட போகிறோம். சரி, கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே உங்களுடைய வளர்ச்சி இந்த வாரத்து இது பனைமரம் மாதிரி இருக்கணும், கொளுத்த கண்டு மாதிரி இருக்கணும். இங்கடா நசல் குண்டதான் என்ன செய்யப்படாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களை முடிச்சோம் பண்ணலாம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற எங்கள் அன்பும் இரக்கமுள்ள நல்ல தந்தையே, நீர் கொடுத்த இந்த ஆசீர்வாதமான நல்ல நாளுக்காய், இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வளர்ச்சி விதமாக இருக்க வேண்டும், எவ்விதமான ஒரு சிறப்பான ஒரு வளர்ச்சியாக இருக்க வேண்டும், உயர்ந்து நிற்கிற வளர்ச்சியாக இருக்க வேண்டும், அநேகர் அதை காண்கிற ஒரு வளர்ச்சியாக இருக்க வேண்டும், எல்லாருக்கும் ஒரு மதுரமான காரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பலனுள்ள ஒன்றாக இருக்க வேண்டும். எங்கள் டோட்டல் லைஃபே அப்படி இருக்கணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட காரியங்களை நீ செய்கிறீர், செய்து கொண்டே இருக்க போகிறீர். உடைய வருகையின் மட்டும் நீர் அதை செய்ய போகிறபடினாலே துதிக்கிறோம். அப்படி பிள்ளைகள் வளரட்டும் ஆண்டவரே. இவ்விதமாக வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல, அந்த வளர் பிராயத்திலே அது எவ்விதமாக செழிக்கிறதோ அதை போல உம்மை அறிந்த எல்லாரும் ஆண்டவரே, உடைய வசனத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட எல்லாரும் ஆண்டவரே, வயதானாலும் சரி, முதியவரானாலும் சரி, இளமையாக எதாக இருந்தாலும் சரி ஆண்டவரே, ஒரு செழிப்புள்ள ஒரு நிலைமையில், ஒரு பசுமையும் புஷ்டியுமாய் காணப்படுகிற நிலைமையில் வளர கிருபை செய்யும்படியாக நீர் அவர்களை ஆசீர்வதிக்கிறீர். தொடர்ந்து நடத்துங்க. துதிக்கிற மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறேன் இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை அனைவரும்